Good morning students, I welcome you all to the science video section. Today now we are going to see about science subject Unit-2 force and pressure. Last video we teach about define force and define pressure. Today now we are going to see about Pascal law. Okay, first we will see about activity 6. Take a rubber ball. ஒரு rubber ball வந்து எடுத்துக்கோங்க. Fill it with water. அந்த ball full என்ன பண்றோம்? வாட்டரை fill பண்றோம். Then make tiny holes on it with a pin at different points on its surface. So அந்த பாலோட சர்ஃபேஸில் different pointsல ஒரு tiny holes வந்து ஒரு pin வச்சு போட்டுரும். ஓகேவா? Press anywhere on the ball. So அந்த பாலை ப்ரெஸ் பண்ணுறப்ப அங்கே என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க? What do you observe? Okay, inference. There are identical streams of water flowing in all directions from the holes. ஸோ ஒரு சைடு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம ஹோல் போட்டிருக்க அந்த சர்ஃபேஸில் ஹோல் போட்டிருக்க அந்த ரவுண்டை ஃபுல்லாக ஹோல் போட்டிருக்க ஆல் சைஸ்லையும் என்னாகும்? வாட்டர் வந்து வெளியில் வரும். ஓகேவா? ஸோ இதன் மூலம் நீங்கள் என்ன தெரியுன்னா ரீசன் வந்து this is due to the phenomenon that the pressure which is applied on the liquid is equal transmitted in all direction. ஸோ அந்த ஒரு கார்னர் சைடு நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் அந்த பாலில் உள்ள எல்லா ஹோல்ஸ் சைடு என்ன வருது? வாட்டர் வந்து வெளியில் வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரே ஒரு சைடு நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணாலும் எல்லா பக்கமும் ஈக்குவலாக அந்த ப்ரெஷர் என்ன ஆகுது? ஷேர் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா? திஸ் கான்செப்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் கிவன் பை த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பாலிஸ் பாஸ்கல். ஸோ பாலிஸ் பாஸ்கல் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது பண்ணனால அவரோட பேரவே வச்சுட்டாங்க பாஸ்கல்லாம். So Pascal law, you going to observe the concept. External force you give to pressure applied on the point of liquid transmit equally in all directions. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து ஒரு சைடு நம்ம கார்னர் பண்ணாலும் எல்லா பக்கமும் அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக என்ன ஆகுது? டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பாஸ்கலோட கான்செப்ட். நெக்ஸ்ட் லெட் us see define Pascal law. The pressure applied at any point of the liquid at rest in a closed system. ஒரு closed systemல நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு பாயிண்டில் நம்ம லிக்விட் அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அது என்ன ஆகுது? ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி த்ரூ ஆல் ரீஜன்ஸ் ஆஃப் த லிக்விட். அந்த லிக்விடு எல்லா ஹோல்ஸ்லேயும் வந்து ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அங்கே ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது? ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகுது. இதுதான் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் லெட் us see application of Pascal's law. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த பாஸ்கலில் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. சம் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஹைலைட் தியர் ஒர்க்கிங் அக்கார்டிங் டு பாஸ்கல்ஸ் லா. First one, in an automobile service station, the vehicles are lifted upward using the hydraulic lift which works as per Pascal's law. ஸோ இந்த வாகனங்களெல்லாம் ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் வாகனங்கள்லாம் பழுது பார்க்குற இடத்துல வந்து இந்த லிஃப்ட் வெஹிக்கிளை வந்து அப்வேர்டு பண்ணுறதுக்கு அப்வேர்டு யூஸிங் த ஹைட்ராலிக் லிஃப்ட்டு. ஸோ லிஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ராலிக் லிஃப்ட் மூலமாக யூஸ் பண்ணி அந்த வெஹிக்கிளை வந்து கொஞ்சம் அப்வேர்டு மேலே தூக்குவாங்க. விச் ஒர்க்கர்ஸ் இஸ் பர் எந்த இதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா இந்த பாஸ்கல்ஸ் லா பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஓகேவா? செகண்ட் ஒன், இந்த ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு பாஸ்கல் லா. ஸோ ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டமுமே பாஸ்கல் லாவை அப்ளை யூஸ் பண்ணி தான் அந்த சிஸ்டமும் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த ஹைட்ராலிக் ப்ரெஷர் இஸ் யூஸ்டு டு மேக் தம் கம்ப்ரெஸ்டு பண்டில் ஆஃப் காட்டன்ஸ் ஆர் கிளாத் ஸோ அஸ் டு ஆக்குப்பை லெஸ் ஸ்பேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் ஆஃப் காட்டன்ஸ் அண்ட் க்ளோத்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த பாஸ்கலில் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரொம்ப பண்டில் ஆஃப் கிளாத் அண்ட் காட்டனையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே அதை உள்ளே வந்து என்ன பண்ண முடியும்? ப்ரெஸ் பண்ணி வைக்க முடியும். இதுவும் ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக தான் இதுவும் நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் லெட் us see. Good afternoon students. 8th standard science lab, physics lab, unit 2ல force and pressureல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா application of Pascal law பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் பதற்றம் கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். அந்த ஆக்டிவிட்டியில் டேக் சம் வாட்டர் இன் அ பீக்கர். ஒரு பீக்கரில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? வாட்டரை எடுத்துக்கிறோம்.
வாட்டர் எடுத்துட்டு அண்ட் ஸ்ப்ரெட் டிஷ்யூ பேப்பர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். அதனுடைய சர்ஃபேஸில், அந்த வாட்டரோட சர்ஃபேஸில் ஒரு டிஷ்யூ பேப்பரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஓகே, ஜென்ட்லி பிளேஸ் அ பேப்பர் கிளிப் ஆன் த டிஷ்யூ பேப்பர். அந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேப்பர் கிளிப்பை நம்ம அங்கே வைக்கிறோம். ஓகே, வச்சதுக்கப்புறம் அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ் டு த பேப்பர் பின் ஆஃப்டர் சம் டைம். ஆக்சுவலாக நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஆஃப்டர் எ ஃபியூ மூமெண்ட்ஸ் the tissue paper will submerge and the paper clip will make a small depression on the surface of the water. Few moments கழிச்சு நம்ம பார்க்க முடியுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அந்த நீரில் வந்து மூழ்கிடுது, சப்மர்ஜ்ட் ஆகிடுது. ஓகே, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பேப்பர் கிளிப் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக அது வந்து அதிக அளவுக்கு டென்சிட்டி இருக்கிறதுனால அது பாதி மூழ்கி பாதி முழுகாமல் என்ன இருக்குது அப்படின்னா மேலே இருக்குது. அப்போ small depression on the surface of the water, it will instantly begin to float on the surface even though it is denser than water. ஆக்சுவலாக வாட்டரை கம்பேர் பண்ணும் பொழுது அந்த பேப்பர் கிளிப்போடைய டென்சிட்டி வந்துட்டு அதிகம். ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் டென்சிட்டி அதிகமாக இருந்தால் கூட அது நீரில் வந்து சிறிதளவு சப்மர்ஜ்ட் ஆகி மேலே மிதக்க ஆரம்பிக்குது. ஓகே, how is it possible? This is because the water molecules on the surface which tend to contract themselves like the molecule of an elastic membrane. ஓகேவா, அந்த வாட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து which tend to contract themselves, அது என்ன ஆகுது அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகி அதனுடைய சர்ஃபேஸை அது குறைத்து கொள்கிறது. ஓகேவா, அப்போ அது மேலே வந்துட்டு எ ஃபோர்ஸ் எக்ஸிட்ஸ் ஆன் தம், அது மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸிட்ஸ் ஆகுது. அப்படி ஃபோர்ஸ் அங்கே எக்ஸிட்ஸ் ஆகும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாட்டர் வந்துட்டு which tends to minimize the surface area of the water, அதனுடைய பரப்பு விசையை அது என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்க முயலுது. அப்போ தான் the paper clip is balanced by the molecules on the water surface. அதனால தான் அந்த பேப்பர் கிளிப் என்ன ஆகலை அப்படின்னா உள்ளுக்குள்ளே சப்மர்ஜ்டு ஆகாமல் மேலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா மேலே வந்து ஃப்ளோட் ஆகுது. இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா அந்த எலாஸ்டிக் மெம்பரேனால தான். that is now behaving like a stretched elastic membrane, so it does not submerge. அந்த மெம்பரேனால தான் அந்த வாட்டரில் வந்துட்டு அந்த பேப்பர் கிளிப் வந்து சப்மர்ஜ்டு ஆகாமல் இந்த மெம்பரேன் மூலமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா மேலே வந்து ஃப்ளோட் ஆகுது. Have you ever wondered why raindrops are spherical in nature? How does the water rise upward in a tree or plant against the force of gravity? These are all due to surface tension. Okay, மலைத்துளிகள் வந்து நம்ம இயற்கையாகவே என்ன வடிவத்தை பெற்றிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி மரங்கள் மற்றும் தாவரங்கள் இது எல்லாமே கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு எதிராக அது என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய ரூட்லேருந்து அதனுடைய வாட்டர் எப்படி வந்து மேலே செல்லுது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான். தீஸ் ஆர் ஆல் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ லிக்விட். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது ஒரு லிக்விடுடைய ப்ராப்பர்ட்டி. The molecule of a liquid experience a force which contract the extent of the surface area as much as possible so as to have the minimum value. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த வாட்டர் சர்ஃபேஸில் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து தங்களால் இயன்ற அளவுக்கு மிகச்சிறிய ஒரு புறப்பரப்பினை கொண்டிருக்கும்படியும் அவற்றின் மீது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு செயல்படுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லெங்த் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட். அதனுடைய லிக்விடுடைய சர்ஃபேஸில் பர் யூனிட் லெங்த்தில் பர்பண்டிகுலராக செயல்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர் பவர் -1. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். Surface tension is a reason for many events we see in our daily life. நம்ம அன்றாட வாழ்வில் நாம் காணக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளுக்கு இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான் மெயினான காரணமாக இருக்கும். ஓகேவா, பிளான்ட்டில் நம்ம பார்க்குறோம் இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால தான் இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அந்த தாவரத்தின் மேல் நோக்கி செல்கிறது. ஓகேவா, இன் பிளான்ட் வாட்டர் மாலிகுல் ரைஸ் அப் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன். Xylem tissues are very narrow vessels present in plant. பிளான்ட்டில் நமக்கு என்ன இருக்கும் இந்த சைலம் அப்படிங்கிற மிக நுண்ணிய குழாய்கள் வந்து எதில் இருக்குது அப்படின்னா பிளான்ட்டில் இருக்குது.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் அப்சர்வ்ட் பை த ரூட்ஸ். அந்த ரூட் மூலியமாக தான் இந்த வாட்டர் மாலிகுலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூட் வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி அதனுடைய வெசல் மூலமாக அண்ட் திஸ் வெசல் ஹெல்ப் த வாட்டர் டு ரைஸ் அப் டியூ டு த கேபிலரி ஆக்ஷன். இந்த நுண்புழை ஏற்றம் காரணமாக அடியில் அந்த வேர்லேருந்து என்னாகுது, அந்த நீரை வந்து அந்த வேர் வந்து உறிஞ்சி எடுத்து கேபிலரி ஆக்ஷன் மூலமாக அந்த தாவரங்களுக்கு வெவ்வேறு பகுதிகளுக்கு அது கொண்டு செல்லுது. விச் இஸ் காஸ்டு பை த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். இது எல்லாமே எதனால், இந்த வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷனால தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூமிக்கு அடியில் வந்துட்டு during heavy storm ships are damaged due to surface tension of water. கடுமையான புயல் காற்றின் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால தான் அந்த ஷிப் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா டேமேஜ் ஆகுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பை pouring ஆயில் ஆர் சோப் பவுடர் இன்டு த சீ. நம்ம இந்த சீயில் வந்து சோப் பவுடர் அல்லது ஆயிலை நம்ம வந்து பரப்புவதன் மூலமாக இந்த சைலஸ் ரெடியூஸ் இட்ஸ் இம்பேக்ட். அதனால் ஏற்படக்கூடிய சேதத்தை அவங்களால தடுத்து நிறுத்த முடியும். சரியா? தேர்ட் வந்துட்டு வாட்டர் ஸ்ட்ரைடர் இருக்குது. வாட்டர் ஸ்ட்ரைடர் அப்படிங்கிறது அது ஒரு இன்செக்ட். ஓகே, வாட்டர் ஸ்ட்ரைடர் இன்செக்ட் ஸ்லைட் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் ஈஸிலி டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த பரப்பு இழுவிசை, அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர்னால தான் அந்த நீர் சிலந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நீரில் வந்து ஈஸியாக நீந்துது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஸ்காஸ் ஃபோர்ஸ் அல்லது விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி அப்படிங்கிறது பாகு நிலைன்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பார்க்குறோம். ஆக்டிவிட்டி 8ல் வந்துட்டு டேக் எ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லிக்விட் லைக் கோகோனட் ஆயில், ஹனி, வாட்டர் அண்ட் கீ. என்னது, அதே மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லிக்விடை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒவ்வொரு லிக்விடையும் ஒரு செப்ரேட்டான கிளாஸ் பிளேட்டில் நம்ம எடுத்துகிட்டு நவ் ஜென்ட்லி ரைஸ், கொஞ்சம் அப்படியே ரைஸ் பண்ணிவிட்டு அந்த லிக்விட் நம்ம கீழே ஊற்றுறோம். எதில் ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் வந்து நம்ம ஊற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகே, அப்சர்வ் த ஸ்பீட் ஆஃப் ஈச் லிக்விட். ஒவ்வொரு லிக்விடை கோகோனட் ஆயில் வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுமா, அப்படி இல்லைன்னா ஹனி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுமா, இல்லை வாட்டர் ஃப்ளோ ஆகுமா, இல்லை கீ வந்து ஃப்ளோ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணணும். ஓகே, ஈச் லிக்விட் மூவ்ஸ் வித் a different speed. ஒவ்வொரு லிக்விடும் டிஃப்ரெண்ட்டான ஸ்பீடில் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. வாட்டர் ஃப்ளோஸ் ஃபாஸ்டர் தென் அதர் லிக்விட். மற்ற லிக்விடை கம்பேர் பண்ணும்போது வாட்டர் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுது. கோகோனட் ஆயில் ஃப்ளோஸ் வித் அ மாடரேட் ஸ்பீடு. இது மிதமான வேகத்தில் வந்து இது வந்து ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி கீ வந்து ஃப்ளோஸ் வெரி ஸ்லோலி. மெதுவாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த கீ வந்து ஃப்ளோ ஆகுது. பிட்வீன் த லேயர் ஆஃப் த லிக்விட், அந்த லிக்விட் வந்து என்ன ஆகுது ஃப்ளோ ஆகும்போது between the layer of the liquid which is in motion there is a frictional force parallel to the layers of the liquid. இந்த திரவங்கள் வந்து மூவ் ஆகும்போது அந்த திரவ அடுக்குகளுக்கு அந்த லேயருக்கு இடையில் வந்துட்டு அந்த லேயருக்கு இணையான ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அங்கே செயல்படுது. ஓகே, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாட்டருடைய ஃப்ளோவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எதிர்க்கக்கூடிய வகையில் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அதனுடைய ஃப்ளோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுறது, ஸ்லோவாக ஃப்ளோ ஆகிறது, மாடரேட்டாக ஃப்ளோ ஆகுறது. இது எல்லாமே எதனால் அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தான். விஸ்காஸ் ஃபோர்ஸ் இஸ் மெஷர்ட் பை த யூனிட் கால்டு பாய்ஸ். இன் சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாய்ஸ் அப்படின்ற யூனிட்னால நம்ம இதை அழைக்கிறோம். அண்டு கிலோகிராம் மீட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1 அல்லது நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் -2 இன் எஸ்ஐ சிஸ்டம். ஓகே, ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நம்ம ரோட் சைடில் நடக்கும்போது நம்ம கீழே விழாமல் நம்ம நடப்போம். ஆனால் இதுவே வெட் சர்ஃபேஸில் நடக்கும்போது கண்டிப்பாக கீழே விழாமல் நம்மளால் நடக்க முடியாது. ஓகே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் தான். நம்ம வி வாக் அண்ட் ரோட் சேஃப்லி பிகாஸ் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஃபீட் அண்ட் த ரோடு. அந்த ரோட்டுக்கும் நம்மளுடைய பாதத்துக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் கீழே விழாமல் வித்தவுட் ஃபாலிங். ஆனால் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வெட் சர்ஃபேஸில் கீழே விழாமல் நம்மளால் நடக்க முடியாது. ஓகே, இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். 2 or more bodies in contact move. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்றை ஒன்று தொடக்கூடிய பொருள். ஓகேவா, ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை சார்ந்து இயங்கும் போதோ அல்லது அந்த பொருள் இயங்க முயற்சிக்கும் பொழுதோ
இந்த பொருட்களுக்கு இடையில் என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நடக்கிறோம், நம்மளுடைய பாதத்தை வந்து அந்த தரை மீது அந்த செலுத்துகிறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா 2 பொருள் அல்லது 2க்கு மேற்பட்ட பொருளுக்கு இடையில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது. அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இதில் ஒரு பொருள் இயங்குறதுக்கு எதிர் திசையில் தான் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு செயல்பட்டு அதனால தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பொருளுடைய ஜாமெட்ரிக்கல் டிஸ்சிமிலரிட்டிஸ் ஆஃப் த சர்ஃபேஸோட இதை வந்துட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா இதனோட காரணமாக தான் அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை வந்து அது உருவாக்குது. ஓகே, இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு கேன் ப்ரொடியூஸ் த ஃபாலோயிங் எஃபெக்ட். இது என்னென்ன எஃபெக்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் மோஷன். அது என்ன பண்ணுது அப்படின்னா இயக்கத்தை வந்து எதிர்க்குது. ஓகே, ஏன்னா நடக்கிறத வந்துட்டு தடுத்து நிறுத்துறது எது அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் தான். இட் காசஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னா பொருள்களில் வந்து தேய்மானத்திற்கு காரணமாக இருக்குது. அந்த பொருள் வந்து தேய்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி இட் ப்ரொடியூசஸ் வந்து ஹீட். இது அதிக அளவு எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் கேன் பி கிளாசிஃபைட் into 2 basic types. First one is static friction, another one is kinetic friction. ஃப்ரிக்ஷனை வந்துட்டு 2 பேசிக் டைப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னாலே உராய்வு, நிலை உராய்வுன்னு சொல்லுவோம். ஓகே, the friction experienced by the bodies which are at rest is called static friction. ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது அந்த பொருள்களில் காணக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனுக்கு தான் நம்ம என்ன பேர் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆல் த ஆப்ஜெக்ட் ஆர் ரிஜிட்லி பிளேஸ்டு டு பி அட் ரெஸ்ட் ஆன் த எர்த்தில் இருக்கக்கூடிய ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருள்களில் காணக்கூடிய ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஒன் இஸ் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனட்டிக் அப்படின்னாலே என்னன்னு சொன்னால் இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பொருள் வந்து இயக்கத்தில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் டூரிங் த மோஷன் ஆஃப் பாடிஸ் இஸ் கால்டு கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அந்த பாடிஸ் வந்துட்டு மோஷன் அல்லது மூமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் தான் என்ன அப்படின்னா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். இந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனை வந்துட்டு ஃபர்தராக நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், அண்டர் ஒன் இஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் அப்படின்னா என்னென்னா நழுவும் உராய்வுன்னு சொல்லுவோம். ரோலிங் அப்படின்னா உருளும் உராய்வுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா when a body slides over the surface of the another body. ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் அந்த பொருள் வந்து நழுவும் போது ஓகேவா another body the friction acting between the surface and contact. அப்போ இந்த 2 பொருளோட பரப்புகளுக்கு இடையில் உருவாகக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸ்லைடிங் அப்படின்னாது ஒரு பொருள் வந்து ஒரு பொருளோட மேற்பரப்பில் இன்னொரு பொருள் வந்து நழுவும் போது 2 பொருளோட பரப்புகளுக்கு இடையில் செயல்படக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். when a body வந்து ரோல்ஸ் ஓவர் த அனதர் சர்ஃபேஸ், ஒரு சர்ஃபேஸ் மேலே இன்னொரு சர்ஃபேஸ் வந்து இன்னொரு பொருள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரோல் பண்ணும் பொழுது when a body rolls over another surface the friction acting between the surface in contact is called rolling friction. ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பொருள் மற்றொரு பொருளோட மேற்பரப்பில் உருளும் பொழுது இந்த 2 பொருள்களோட மேற்பரப்புக்கு இடையில் உருவாகக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். எப்போதுமே வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட லெஸ்ஸாக இருக்கும். அதனால தான் தட் இஸ் வை வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் வெஹிக்கல்ஸ், ட்ராலிஸ் அண்ட் சூட் கேஸ். இதில் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் எல்லாமே சக்கரங்களை வந்து நம்ம பொருத்தியிருக்கோம். ஓகேவா, இதுதான் என்னன்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனை பாதிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து நேச்சர் ஆஃப் அ சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸோட நேச்சரை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு
ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மூவ் ஆகுமா இல்லையாங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு மூவிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆன் ஏ ரஃப் சர்ஃபேஸ் வந்து அந்த ரஃப்பாக இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று. பட் we can easily move it on a smooth surface. இதுவே சர்ஃபேஸ் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக மூவ் ஆகும். இட் இஸ் பிகாஸ் ஃப்ரிக்ஷன் வேரிஸ் பிட்வீன் த சர்ஃபேஸ். இந்த ஃப்ரிக்ஷன் எதை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னா அந்த சர்ஃபேஸை பொறுத்து வேரி ஆகுது. ஏன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதே மாதிரி ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக, அது டிஃபிகல்ட்டாக அது மூவ் ஆகும். ஓகேவா? ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் வெயிட் ஆஃப் த பாடி பார்க்குறோம். வெயிட் ஆஃப் த பாடி அப்படின்னா ஒரு பொருளுடைய எடையை பொறுத்து ஃப்ரிக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இட் இஸ் ஈஸி டு பெடல் யுவர் சைக்கிள் வித்தவுட் எனி லோட் ஆன் இட்ஸ் கேரியர். கேரியரில் வந்து எந்த விதமான லோடு எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம சைக்கிளை ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று. ஓகே, வித் எ லோடு பிளேஸ்டு ஆன் இட்ஸ் கேரியரில் நம்ம லோடை ஏற்றிட்டோம் அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு மூவ். அந்த சைக்கிளை நம்மளால் என்ன பண்ண முடியாது, நகர்த்த கூட முடியாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் த வெயிட் ஆஃப் த கேரியர் இன்க்ரீசஸ் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த சர்ஃபேஸ் ஆஃப் த டயர் அண்ட் த ரோடு. ஏன் அப்படின்னா அந்த சைக்கிளோடைய டயருக்கும் அதே மாதிரி அந்த ரோடுக்கும் ரெண்டுக்கு இடையில வந்து ஃப்ரிக்ஷனை அதிகரிக்கிறதுனால தான் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக அந்த சைக்கிளை வந்துட்டு ரன் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன் எப்போ அப்படின்னா லோடு வந்து அதிகமாக இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம சைக்கிளை வந்து ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்றா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏரியா ஆஃப் காண்டாக்ட் அப்படின்னா அந்த பரப்பை பொறுத்து அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஏரியா ஆஃப் காண்டாக்ட் அதிகமாக இருக்கும் பொழுது அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். ஃபார் எ கிவன் வெயிட் த ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ஏரியா ஆஃப் காண்டாக்ட் பிட்வீன் த டூ சர்ஃபேசஸ். இஃப் த ஏரியா ஆஃப் காண்டாக்ட் இஸ் கிரேட்டர், அந்த தொடுபரப்பு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ஃப்ரிக்ஷனும் என்னவாக இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட எடை உள்ள போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெயிட் இருக்குது. அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றை ஒன்று தொடக்கூடிய ரெண்டு சர்ஃபேஸை பொறுத்து இருக்குது. அப்போ அந்த ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஃப்ரிக்ஷனும் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஏ ரோட் ரோலர் ஹேஸ் அ ப்ராட் பேஸ். அந்த ரோட் ரோலரோட பேஸ் வந்துட்டு ரொம்ப ப்ராடராக இருக்குது. அதனால ஸோ இட் ஆஃபர்ஸ் மோர் ஃப்ரிக்ஷன் ஆன் த ரோடு. அது அந்த ரோடு மேலே வந்து அதிக அளவுக்கு ஃப்ரிக்ஷனாக அது செலுத்துது. ஓகே, ஆனால் பட் எ சைக்கிள் ஹேஸ் அ லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஆனால் சைக்கிள் வந்துட்டு அதனுடைய பேஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு ஃப்ரிக்ஷனை தொடு விசையை அங்கே செலுத்துது. சின்ஸ் த ஏரியா ஆஃப் அ காண்டாக்ட் ஆஃப் த டயர் வித் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடு இஸ் லெஸ். அப்போ அந்த டயருடைய காண்டாக்ட் வந்து அந்த ரோடில் அந்த டயரோட காண்டாக்ட் வந்துட்டு ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அதனால அந்த ஃப்ரிக்ஷனும் அந்த இடத்துல என்னவாக இருக்குது அப்படின்னா ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. இதுதான் என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் அ சர்ஃபேஸ், ரெண்டாவது வெயிட் ஆஃப் த பாடி, தேர்டு ஒன் இஸ் ஏரியா ஆஃப் காண்டாக்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசரி ஃபார் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். It is desirable in most of the situation of our daily life. ஆக்சுவலாக ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஓகே, நம்ம டே டு டே லைஃப்பில் பெரும்பாலான நிகழ்வுகளில் இந்த உராய்வு ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது விரும்பத்தகுந்ததாக நமக்கு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா we can hold object in our hands due to friction. ஃப்ரிக்ஷனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொருளை நம்மளால் பிடிக்க முடியுது. ஓகேவா? ரெண்டாவது பார்க்குறோம் we can walk on the road because of friction. நம்ம ரோட்டில் நடக்கிறோம் அப்படிங்கிறது அது எதனால அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷனால தான். ஓகே, the friction between fear and the ground help us to walk without slipping. நம்ம ஈஸியாக நடக்கிறதுக்கு நம்ம காலில் நம்மளோட செப்பலும் அதே மாதிரி அந்த ரோடும் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரோட்டுக்கு இடையில வந்துட்டு தரைக்கு இடையில ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக வாக் பண்ண முடியுது. அதே மாதிரி ரைட்டிங் ஆன் த பேப்பர் வித் த பென். நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேப்பரில் நம்ம எழுதுறது இது எல்லாமே உராய்வின் காரணமாக அதை நம்ம பேனா மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேப்பரில் நம்ம ரைட் பண்ணுறோம். இது எல்லாமே எதனால அப்படின்னு சொன்னால் ஃப்ரிக்ஷனால தான். ஓகே, automobiles can move safely due to the friction.
பிட்வீன் த டயர்ஸ் அண்ட் த ரோடு. நம்ம ஆட்டோமொபைல்ஸ் வாகனங்களை நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ அந்த சக்கர வாகனங்களை நம்ம போகும்போது அந்த வாகனங்களுடைய அந்த சக்கரத்திற்கும் அந்த சாலைக்கும் ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் காரணமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா வாகனங்கள் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நகருது. அதே மாதிரி நம்ம பிரேக்ஸ் கேன் பி அப்ளை டியூ டு த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆன் பிரேக் ஷூஸ். நம்ம பிரேக் போடுறோம் இல்லையா, பிரேக் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வி அப்ளை டியூ டு த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆன் த பிரேக் ஷூஸ். இது எல்லாமே எதனால் அப்படின்னா ஃப்ரிக்ஷனால தான். அதே மாதிரி we are able to light a matchstick, new cloth, tie a knot or fix a nail on the wall because of friction. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முடிச்சு போடுறது, அதே மாதிரி ஆணியை அடிப்பது, இது எல்லாமே எதனால அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஃப்ரிக்ஷனால தான் இருக்குது. ஓகேவா? ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த செயல்பாடுக்கு எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. அதனால் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலில் இருக்குது. The friction makes our life easy. It has some negative effect also. எதுக்கு ஒன்றுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கோ அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் எஃபெக்டும் இருக்கும். அந்த நெகட்டிவ் எஃபெக்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு நெசசரி ஈவல்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நெசசரி ஈவல். ஓகே, இந்த ஃப்ரிக்ஷனால் நம்ம டே டு டே லைஃப்பில் பெரும்பாலான வேலைகளை நம்ம ஈஸியாக செய்ய முடிஞ்சாலும் ஆனால் அதுலேயும் சில தீமையான விளைவுகள் எல்லாமே ஏற்படுது. எனவே இந்த ஃப்ரிக்ஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேவையில்லாத தீமைகள் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரிக்ஷனை நம்ம அழைக்கிறோம். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இப்போ ஃப்ரிக்ஷனோடைய அட்வான்டேஜ் பார்த்த மாதிரி இந்த ஃப்ரிக்ஷனோடைய டிஸ்அட்வான்டேஜஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃப்ரிக்ஷன் வியர்ஸ் அவுட் த சர்ஃபேஸ் ரப்பிங் வித் ஈச் அதர். இந்த ஃப்ரிக்ஷனால் இப்போ வந்துட்டு அந்த மெஷின்ஸோடைய பார்ட்ஸ் லைக் ஸ்க்ரூஸ் அண்ட் கியர்ஸ் இன் மெஷின்ஸ் ஆர் சோல்ஸ் ஆஃப் ஷூஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒன்றோட ஒன்று வரசுறதுனால ஃப்ரிக்ஷன் ஆகுறதுனால அந்த பொருள் என்ன ஆகுது அப்படின்னா அதிக அளவு தேய்மானத்துக்கு உட்படுகிறது. ஓகேவா? இப்போ நம்ம செப்பல் போட்டு நடக்கிறோம், நம்ம என்ன பண்ண தரையை தேய்ச்சி நடக்கும் பொழுது அந்த செப்பல் வந்து 1 மந்த் 2 மந்த்துக்கு மேலே அது வந்து நம்மளால் போட்டுட்டு நடக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த மெஷினரியோட பார்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா வீணாகுது. ஓகேவா? ரெண்டாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா an excess amount of effort has to be given to overcome the friction. இந்த ஃப்ரிக்ஷனை தடுக்கிறதுக்கு அதிக அளவு கூடுதல் திறன் கொண்ட அந்த மெஷினரிஸ் எல்லாம் நம்ம இயக்குறதுனால திஸ் லீட்ஸ் டு வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி அதிக அளவு என்ன ஏற்படுது அப்படின்னா இழப்பு ஏற்படுகிறது. அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் ஹீட். இந்த ஃப்ரிக்ஷனால் வந்து அதிக அளவு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால விச் காசஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் டு த மெஷின்ஸ். அப்போ அந்த மெஷின்ஸோட பார்ட்டில் வந்து என்ன ஏற்படுதுன்னா பழுது ஏற்படுகிறது. இது எல்லாமே என்ன அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் அ காண்டக்ட். ஏரியா ஆஃப் அ காண்டக்ட் வந்துட்டு இன்க்ரீஸாக இருக்கும்போது அங்கே ஃப்ரிக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சைக்கிளுடைய வீலில் வந்துட்டு அதனுடைய விளிம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய கட்டையை தூக்கி வைக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அது அந்த சைக்கிள் வந்து ரன் ஆகும்போது அந்த தடையில் பட்டு டக்குன்னு சொல்லி என்ன ஆகுது அப்படின்னா அது ஸ்டாப் ஆகிடும். இது எல்லாமே எதனால அப்படின்னா ஏரியா ஆஃப் காண்டக்ட்னால தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஸிங் லூப்ரிகன்ட்ஸ் அப்படின்னா உயவு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? அந்த க்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரிக்ஷனை தடுக்கிறதுக்காக தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிக அளவு நம்ம லூப்ரிகன்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஏ சப்ஸ்டன்ஸ் விச் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கால்டு லூப்ரிகண்ட். அந்த சப்ஸ்டன்ஸில் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதிக அளவு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லூப்ரிகண்ட்டை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு க்ரீஸ், அதே மாதிரி கோகோனட் ஆயில், கிராஃபைடு, கேஸ்டர் ஆயில் எக்ஸெட்ரா. இது எல்லாமே அந்த சப்ஸ்டன்ஸில் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம லூப்ரிகண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த லூப்ரிகண்ட்டை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த லூப்ரிகண்ட் ஃபில் ஆஃப் த கேப்ஸ் இன் த irregular surfaces between the bodies in contact. அந்த ரெண்டு பாடியும் ஒன்று கானெக்ட் பண்ணக்கூடிய இந்த கேப்பில் தான் அந்த நம்ம லூப்ரிகண்ட்டை அப்ளை பண்ணும்பொழுது திஸ் ப்ரொவைட்ஸ் ஏ ஸ்மூத் லேயர். அந்த இடத்துல வந்து என்ன ப்ரொவைட் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு வலுவழுப்பான ஒரு லேயர் அங்கே ஃபார்ம் ஆகும், ப்ரிவெண்டிங் ஏ டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த ரஃப் சர்ஃபேஸஸ். அந்த ரஃப் சர்ஃபேஸஸாக இருக்குது ஸ்மூத் சர்ஃபேஸாக மாறி அது ஈஸியாக என்ன ஆகுது அப்படின்னா ரன் ஆகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது, எந்த விதமான சவுண்டு எதுவுமே நமக்கு இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி யூஸிங் பால் பியரிங் கொடுத்துருக்கு. பால் பியரிங் அப்படின்னா பந்து தாங்கி
தாங்கிகளை நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரிக்ஷனுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, சின்ஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர், ரோலிங் ஃப்ரிக்ஷனுங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்மாலராக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை கம்பேர் பண்ணும்போது. இப்போ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை நம்ம ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா பால் பியரிங்கை யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ரோலிங் ஃப்ரிக்ஷனாக நம்மளால் மாற்ற முடியும். ஃபார் த சேம் ரீசன் வந்துட்டு லெட் ஷார்ட்ஸ் ஆர் யூஸ்டு இன் த பியரிங் ஆஃப் அ சைக்கிள் ஹப். எதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காரியத்தினால பந்து தாங்கிகளை வந்துட்டு நம்ம சைக்கிளை வந்து பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே எதுக்காக இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனை வந்துட்டு சில இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், சில கேசஸ்னால டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஃப்ரிக்ஷனை வந்துட்டு குறைக்கிறதுக்காக நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஸிங் லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி யூஸிங் பால் பியரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.